நாளைக்கு இப்படியே போய் ப்ரப்போஸ் பண்ணலாமா இல்ல வேற மாதிரி பண்ணலாமா? இவன் என்ன நேரத்துல கால் பண்ணிருக்கா? சொல்லு கயல், என்ன ஆச்சு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றியா? எங்க இருக்கு நீ இப்போ? உன் வீட்டு கீழே தான் நிக்கிறேன். ஏன் வீட்டுக்கு இல்ல என்னடி பண்ற? ஃபர்ஸ்ட் நீ கீழே வா. அங்கே இரு வரேன். ஏய் இங்க என்னடி பண்ற? அதுவும் நைட்டு 1:30 மணிக்கு வீட்டுல எதனா சண்டை போட்டு வந்துட்டியா? இல்லைன்னா எதனா ஒரு பையனை லவ் பண்றியா? அவன் வீட்டுல போய் பேசணுமா? சரி வா, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் வா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்கிட்ட இப்போ ஒன்று சொல்லணும். ஐயோ, இப்போ இதை விட்டா நான் எப்போ சொல்லுவேன்னு தெரியல. காலைல சொல்லிக்கலாண்டி, என்ன பிரச்சனை? வா போலாம் வா. இப்ப என்னதான் உன் பிரச்சனை? சரி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓ, இங்க பேசாத, மேல நின்று என்ன வேணா சொல்லு, நான் கேக்குறேன். என்ன ஆச்சுன்னு அப்பயாவது சொல்லு. சரி சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு? ஆமா, நீ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணாலும் ரீப்ளை பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படி இங்க வந்து நீ என்ன வீட்டுல கல்யாணம் பண்ணி சொல்லி தொலை பண்றாங்களா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன்டி இங்க வந்த? வீட்டுல நீ சொல்லிட்டு வந்தியா இல்ல சொல்லாம வந்தியா? எனக்கு என்னமோ நீ சொல்லாத வந்த மாதிரி தான் தோணுது. லவ் யூ. ஏய், நீ இப்ப என்ன சொன்ன? லவ் யூ சொன்னேன். இதை நான் முன்னாடியே சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இதை இப்போ இப்படி சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் கூட நினைச்சு பார்க்கல நீ இப்ப வந்து இப்படி சொல்லுவேன்னு. நான் உனக்கு காலையில ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அதாவது எப்படின்னா, உன்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போய் 4 டான்ஸஸை டான்ஸ் ஆட வச்சு அவனுக்கு கீழே ஒரு ரோஸை கொடுத்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ என்னடானா அதுவும் 1:30 மணிக்கு இங்க வந்து எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற. நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா நீ எனக்கு பெரிய சர்ப்ரைஸா கொடுக்குற. லூசு. என் போனை காணும். ஒரு நிமிஷம், கீழே போயிட்டு என் போன் மட்டும் வர இரு. இவனை எத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கான்? சொல்றா, இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்க. என்னாச்சு? டேய், கால் பண்ணா எடுக்க மாட்டியாடா நீ? என்னாச்சு சொல்லு. மச்சான், கையில இறந்துட்டாடா. ஏய், பசங்களா போதை போட்டு வெறுப்பேத்தினீங்களா? போன வீடா? மச்சான், லூசு மாரி பேசாதடா. அவன் தம்பி எனக்கு கால் பண்ணி சொல்றான்டா, கவின் கிட்ட சொல்லுன்ட்டு. 2 மணில இருந்து ஃபோன் பண்ணுகிற, ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னடா உனக்கு? ஹலோ. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றியா? இப்போ இதை விட்டா நான் எப்போ சொல்லுவேன்னு தெரியல. இதை நான் முன்னாடியே சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இதை இப்போ இப்படி சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை ஃபேமிலிஸ்கிட்டேயோ சொல்ல ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. நம்மளை விட்டு தள்ளியோ இல்லை விலகியோ இருப்பாங்க. நைட்டு நம்ம கண்ணை மூடி தூங்கினா நாளைக்கு எழுந்திருப்போமான்னு
தெரியாத ஒரு லைஃப்பில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். அப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது.